ஆக்சுவலா நான் வந்து இன்னைக்கு தேர்ந்தெடுத்தது ஸ்ட்ரக்சுரல் கட்டமைப்பு ரீதியான கடமை. நான் சொன்னது வந்து நம்ம நம்மளுடைய சிறு வயசுல இருந்து நம்ம ஒரு ஹதீஸை வந்து மதரசாக்கள்ல போய் படிச்சிருப்போம். அது என்னன்னு யாராவது சொல்லுங்களேன். சின்ன வயசுல போய் ஃபர்ஸ்ட் ஒரு ஹதீஸை எல்லாரும் இந்த ஹதீஸை மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. மதரசால போய் எனக்கு தெரிஞ்சு முதல்ல கத்துக் கொடுக்கக்கூடிய ஹதீஸ் இதாதான் இருக்கும் சின்ன வயசுல. என்ன ஹதீஸ் அது? சரி தப்பு சொல்றது யாரு சொல்லணும் சரி தப்ப? அபுஜஹலா, உமையாவா, உத்பாவா, ஷெய்பாவா, இல்ல சிசியா, முகமது பின் சல்மானா, எர்தோகனா, இல்ல மோடியா, இல்ல ட்ரம்பா, இல்ல வந்து பைடனா, யாரு புட்டினா, யாரு சொல்லணும்? உங்களுக்கு சரி தப்பு யாரு சொல்லணும்? இவர்கள் இல்ல. இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக், உங்களை படைச்ச காலிக்கு அவன் தான் உங்க ரப்பு, அவன் சொல்லணும் உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு. அண்டை வீட்டாரோட எப்படி இருக்கணும்னு சொன்ன இஸ்லாம் அண்டை நாடோட நீங்க எப்படி இருக்கணும்ன்றதையும் சேர்த்து சொல்லிருக்கு. நோன்பு வைக்கக்கூடிய தாக்கத்து இருந்து முடியறவங்க நோன்பு விடுறாங்களா இல்லையா? இன்னைக்கு முடியறவங்க தொழுகை விடுறாங்களா இல்லையா? ஜக்கா கொடுக்கிற கடமையானவங்க ஜக்கா கொடுக்காம இருக்காங்களா இல்லையா? இவங்களுக்கு எல்லாம் யார் தண்டனை கொடுப்பது? இருக்கிறதுலே கடமைகளே பிரதான கடமை இதுதான். இந்த கடமையை நீங்க நிறைவேற்றலனா தீனையே நீங்க நிலைநாட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. தீனே நிலைநாட்ட முடியாதுன்றாங்க இந்த கடமை இல்லைன்னா. உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கணும், உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்கணும், உங்களுடைய நிறுவன முறைகள் எப்படி இருக்கணும், உங்களுடைய ஒப்பந்தங்கள் எப்படி இருக்கணும், சொத்துக்களுக்கான சட்டம் என்ன, நிலங்களுக்கான சட்டம் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் என்ன, கரன்சி காசு எதை நீங்க காசா யூஸ் பண்ணும் அதற்கான வழிகாட்டுதல் என்ன, எல்லாத்துக்குமே பொருளாதாரத்துல இருந்து நிதாமுல் ஹுக்கும் ஆட்சி சம்பந்தமானது. யார் ஆட்சியாளரா இருக்கணும், யாரெல்லாம் ஆட்சியாளரா இருக்கிறதுக்கு தகுதியானவர்கள், ஒரு ஆட்சி பதவியில ஒரு கலீஃபா வராருன்னா அவர் எத்தனை வருஷத்துக்கு இருக்கலாம், எப்போ அவரை நீங்க ரிமூவ் பண்ண முடியும், எந்த குற்றத்துக்காக அவரை வந்து ஆட்சியில இருந்து நீங்க நீக்க முடியும், ஒரு நிதாமுல் ஹுக்கும் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட கட்டமைப்பு என்ன, வாலினா என்ன, ஆமில்னா என்ன, காதினா என்ன, நீதித்துறை சார்ந்த சட்டங்கள் என்ன, சாட்சிகள் சம்பந்தமான சட்டங்கள் என்ன, எது குற்றம் எது சரி, எந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை சார்ந்த சட்டங்கள் என்ன, கலிமாவும் தொழுகையும் நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜும் தூண்கள். அப்போ தூண்கள் மேல ஒரு பில்டிங் கட்டி இருக்கணும்ல, அதுதானே இஸ்லாம். இஸ்லாம்ன்ற பில்டிங்கை தாங்கி பிடிக்கிறது இந்த தூண் தான் இஸ்லாத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இஸ்லாம் எது? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا يقول الله عز وجل في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كم من صائم ليس له صيامه إلا الجوع والعطش أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நல்லடியார்களே, பாசத்திற்குரிய எனது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் கைர். ஸோ இந்த ஆன்லைன் இஸ்லாமிய சொற்பொழிவுக்கு ஜூம் செஷன்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம ரமதானுடைய மாதம், அது சம்பந்தமான ஒரு தலைப்புல தான் இன்னைக்கு இன்ஷால்லா நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல நான் ஒரு ஹதீஸை சொல்லி இந்த உரையை வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஸாம ரமதானன் ஈமானன் இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எந்த ஒரு நபர் நோன்பை நோக்கிறாரோ, இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ, ஈமானோடு அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையோடும், இஹ்திஸாபன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எதிர்பார்ப்பு, அல்லாஹ் இடத்தில் அவன் அதுக்கான வெகுமதியை பெறக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போடு எந்த ஒரு முஃமின் இந்த ரமதானில் நோன்பை நோக்கிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம எல்லாருமே இந்த மாதத்துல ஒன்று கூடியிருக்கோம். ஸோ நம்ம வைக்கக்கூடிய நோன்பை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து இதன் மூலியமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்ட ஒரு முஃமின்களாக இந்த ரமதான் நம்மளை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டு இன்றைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த நம்ம பொதுவா நம்ம இந்த ரமதானுடைய மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து வேல்யூஸ் ஆஃப் ரமதான் அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தோம் தலைப்பு. அதாவது ரமதானில் நாம் அடைய வேண்டிய முக்கியமான மதிப்புகள், ரமதானில் நாம் அடைய வேண்டிய முக்கியமான நோக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரமதான்ல எதெல்லாம் ஒரு முஃமின் அடையணும் அப்படின்றதா இன்னைக்கு. ஸோ அதை நான் வந்து ஒரு 4 வேல்யூஸை நான் வந்து பிரிச்சிருக்கிறேன். ஸோ அதுல முதல்ல நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரொம்ப அதிமுக்கிய ஒரு பிரதானமான ஒரு மதிப்பு, ஒரு பிரதானமான ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரமதானுடைய ஒரு பிரதான நோக்கத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் முதல்ல பார்ப்போம். இந்த நோக்கத்தை நம்ம அடையணும் இந்த ரமதான்ல, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான்.
இந்த ரமதானுடைய மாதம் எத்தகையது என்றால் இந்த மாதத்தில் இந்த குர்ஆனை நாம் அருளினோம் அப்படின்னு நல்லா சொன்னதெல்லாம் சொல்லி காட்டுறோம். ஸோ பேசிக்கா இந்த ஆயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம நோக்கம் சொல்றோம் இல்லையா, நம்ம ஏன் இந்த நோக்கம் நம்ம சொல்றோம்னா, பொதுவாக எந்த ஒரு செயல்பாடை நம்ம செஞ்சாலும் ஒரு நோக்கம் இல்லாம செய்ய மாட்டோம். எந்த ஒரு ஆக்ஷனை நம்ம எந்த ஒரு செயல்பாடை நம்ம செய்தாலும் நோக்கம் இல்லாம ஏதாவது ஒரு செயல் நம்ம செய்வோமா? நோக்கமே இல்லாம கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஒரு பிசினஸ் செய்யறோம்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கு, லாபம் அடையணும், அதன் மூலம் என்னுடைய தேவை பூர்த்தி ஆகணும், என் குடும்பத்துடைய தேவை பூர்த்தி ஆகணும், பிள்ளைகளுக்கு அதன் மூலம் தேவைகளை பூர்த்தி செய்யணும், மனைவிகளுடைய தேவையை பூர்த்தி செய்யணும், குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். அப்ப வியாபாரத்தின் மூலியமாக லாபத்தை ஈட்டி அதன் மூலம் தேவைகளை பூர்த்தி செய்யணும் நோக்கம். இப்ப தொழுகிறோம் அப்படின்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை பெறணும், அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டிங், அந்த ஆன்மீக உணர்வை நம்ம உணரணும், அல்லாஹ்வுக்கும் நமக்கு உள்ள தொடர்பு நம்ம உணரணும், அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம நிறைவேற்றணும், அல்லாஹ்வுடைய பிடித்த அடியானாக நம்ம மாறணும், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதன் மூலியமாக அந்த நோக்கத்துக்காக தொழுகிறோம். அல்லாஹ் தொழுக சொல்றான், கட்டளை, அதன் மூலியம் அல்லாஹ்வுடைய பொறுத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தொழுகிறோம். ஸோ எந்த ஒரு செயல், நீங்க வியாபாரமோ தொழுகையோ, நீங்க எந்த ஒரு செயல், கல்வி கற்க போறீங்களோ, எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? அதுல நீங்க சில ரிசல்ட் அடையணும்னு பார்ப்பீங்க, சில வேல்யூஸை நம்ம அடையணும்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த ரமதான்லயும் சில நோக்கம் இருக்கு. ஸோ அதுலதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு நோக்கம் சுப்ரீம் வேல்யூஸ், அதிமுக்கிய பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது நான் இங்க ஓதி காட்டிய ஆயத்தை நீங்க கவனிங்க. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த மாதம் எத்தகையது என்றால் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் அல்லாஹ் சொல்றான். நல்லா பாருங்களேன், இந்த மாதத்துல நோன்புடைய மாதம் சொல்லியிருக்கலாம்ல. இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லும்போது ஆக்சுவலா ரமதான்ல நோன்பு வைக்கிறோம், கரெக்டா? நோன்புடைய மாதமாகவும் இருக்குது, அதிகமா தொழுகிறோம். மற்ற மாதங்களை விட யதார்த்தமா பேசணும்னா மற்ற மாதங்களை விட நிச்சயமாக அதிகமாக தொழுகை நடத்தப்படக்கூடிய ஒரு மாதம்னா அது இந்த ரமதான் மாதம் சொல்லலாம். அது மிகைப்படுத்திலாம் சொல்ல, உண்மையில யதார்த்தம் அதுதான் இல்லையா? அதிகமான நன்மைகளை சேகரிக்கக்கூடிய மாதம் ரமதான் மாதம். இதெல்லாம் பொருந்தும். ரமதான்றது குர்ஆனின் மாதம் நல்லா இங்க சொல்லி காட்டுறான். ஆனா நோன்புடைய மாதமாகவும் இருக்கு, நன்மையை சேகரிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு, பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதமாகவும் இருக்கு, அதிகமாக இபாதத்துகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்கு. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் எத்தகையது, இந்த ரமதான் என்ன, எத்தகைய மாதம், இது எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்றானா, இருக்கிறதுலயே ஒரு ஹை ப்ரொஃபைல் என்னவோ நம்ம அதை வச்சுதானே ஒரு நபர் அடையாளப்படுத்தும். இப்ப யாருன்னு கேட்டா, இந்த மஸ்ஜிதுடைய இமாம் இவரு, இந்த காலேஜுடைய ப்ரொஃபஸர் இவரு, இந்த யூனிவர்சிட்டியோட டீன் இவரு, இருக்கிறதுலே ஒரு டாப் பொசிஷன் என்னவோ இந்த 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 விலாயத்துடைய வாலி இவரு, இவர்தான் முஸ்லிம்களுடைய கடைசி ஹலீஃபா, இவர்தான் முதல் ஹலீஃபா அப்படின்னு இருக்கிறதுலே பிரதான ஒரு பதவி ஏதோ அதை வச்சு நம்ம சொல்லுவோம் ப்ரொஃபைல். அது மாதிரி அல்லாஹ் இங்க ரமதானை பத்தி சொல்லும் பொழுது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம்னு சொல்றான் ரமதான். அல்லாஹ் குர்ஆன் இறக்கப்பட்டதுதான் அல்லாஹ் பிரதானமான அம்சமாக கொடுக்குறான் ரமதானுக்கு. அப்கோர்ஸ் ரமதான்ல பல அம்சங்கள் இருக்கு, ஆனா இங்க சொல்லும் போது குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமதான். அடுத்து அந்த குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது, குர்ஆனுக்கு பல பேர் இருக்கு இல்லையா? குர்ஆன் அல்லாஹ் கசஸ்ன்னு சொல்றான், ஷிஃபான் சொல்றான், ரஹ்மான் சொல்றான், ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம குர்ஆனை பார்க்க முடியுது. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் போது ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா, மனிதர்களுக்கான வழிகாட்டுதல் இந்த குர்ஆன்ல இருக்குது. இந்த குர்ஆன் மனிதர்களுக்கான வழிகாட்டுதலை கொடுக்குது. மனிதர்களுக்கான வழிகாட்டுதல், முஸ்லிம்களுக்கான வழிகாட்டுதல் அல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டுமான வழிகாட்டுதல் அல்ல, மனித குலத்திற்கான வழிகாட்டுதல் நல்லா இந்த குர்ஆனை சொல்றான். ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டுதல். எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்? அனைத்து விஷயத்துக்குமான வழிகாட்டுதல். நமக்கு இன்னும் சில ஆயத்துக்கெல்லாம் தெரியும். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் அல்லாஹ் சொல்றான். அரஃபாவுடைய நாள்ல இறங்கின ஆயத்து, கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி கட்டம். இன்றைய நாளில் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன்னு சொல்றான். என்னுடைய என்னுடைய பரக்கத்தை, என்னுடைய நிஅமத்தை நான் பரிபூர்ணமடைய செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கமாக இந்த தீனுல் இஸ்லாத்தை நான் ஆக்கியிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த தீனுல் இஸ்லாம், இந்த குர்ஆன், இந்த சுன்னா நமக்கு அனைத்து விஷயங்களுக்குமான வழிகாட்டுதல். மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, எதையும் நாம் இந்த கிதாபில் விட்டு வைக்கவில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். وَنَزَّلْنَا عَلَيْكَ الْكِتَابَ تِبْيَانًا لِكُلِّ شَيْءٍ وَهُدًى وَرَحْمَةً وَبُشْرَى لِلْمُسْلِمِينَ. இந்த வேதம் எத்தகையது என்றால் இதில் நாம் அனைத்து விஷயங்களையும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் நல்லா சொல்றோம். அனைத்து விஷயங்களையும் தெளிவுபடுத்தியிருக்கோம். அப்போ எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கான வழிகாட்டுதல். குர்ஆன் எதுல? வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்கா, ஹஜ் இதுல மட்டுமா? இதை மட்டும் எப்படி செய்யணும்ன்றதுல வழிகாட்டுதலா? நிச்சயமாக இல்ல. அனைத்து விஷயங்களிலும் வழிகாட்டுதல்.
உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கணும், உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்கணும், உங்களுடைய நிறுவன முறைகள் எப்படி இருக்கணும், உங்களுடைய ஒப்பந்தங்கள் எப்படி இருக்கணும், சொத்துக்களுக்கான சட்டம் என்ன, நிலங்களுக்கான சட்டம் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் என்ன, கரன்சி காசு எதை நீங்க காசா யூஸ் பண்ணும் அதற்கான வழிகாட்டுதல் என்ன, எல்லாத்துக்குமே பொருளாதாரத்துல இருந்து நிதாமுல் ஹுக்கும் ஆட்சி சம்பந்தமானது, யார் ஆட்சியாளரா இருக்கணும், யாரெல்லாம் ஆட்சியாளரா இருக்கிறதுக்கு தகுதியானவர்கள், ஒரு ஆட்சி பதவியில் ஒரு கலீஃபா வராருன்னா அவர் எத்தனை வருஷத்துக்கு இருக்கலாம், எப்போ அவரை நீங்க ரிமூவ் பண்ண முடியும், எந்த குற்றத்துக்காக அவரை வந்து ஆட்சியில இருந்து நீங்க நீக்க முடியும், ஒரு நிதாமுல் ஹுக்கும் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட கட்டமைப்பு என்ன, வாலினா என்ன, ஆமில்னா என்ன, காதினா என்ன, நீதித்துறை சார்ந்த சட்டங்கள் என்ன, சாட்சிகள் சம்பந்தமான சட்டங்கள் என்ன, எது குற்றம் எது சரி, எந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை, தண்டனை சார்ந்த சட்டங்கள் என்ன, இப்படின்னு நீங்க சொன்னீங்க. கல்வி கொள்கை எப்படி இருக்கணும், இஸ்லாத்தின் நீதித்துறை என்ன, இஸ்லாத்தின் தண்டனை சட்டங்கள் என்ன, இஸ்லாத்தின் ஆட்சி அமைப்பு கோட்பாடு என்ன, இஸ்லாத்தின் பொருளாதார கொள்கை என்ன, இஸ்லாத்தின் கல்வி கொள்கை என்ன, இஸ்லாத்தின் வெளியுறவு கொள்கை என்ன, அண்டை வீட்டாரோட எப்படி இருக்கணும்னு சொன்ன இஸ்லாம் அண்டை நாடோட நீங்க எப்படி இருக்கணும்ன்றதையும் சேர்த்து சொல்லியிருக்கு. ஒரு நாடு இன்னொரு நாடோட எப்படி உறவு வச்சுக்கணும். சோ அப்ப வழிகாட்டுதல்னா எல்லா விஷயத்திலையும் வழிகாட்டுதல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மினல் ஹுதா, இது வழிகாட்டுதல் எப்படிப்பட்டது, தெளிவுபடுத்தப்பட்ட கிளாரிஃபைட், தெளிவான திட்டவட்டமான ரொம்ப நுணுக்கங்கள் மிகுந்த கிளாரிஃபைடான ஒரு வழிகாட்டுதல், நுணுக்கங்கள் மிகுந்த தெளிவுபடுத்தப்பட்ட வழிகாட்டுதல், சான்றுகளை உள்ளடக்கிய வழிகாட்டுதல், வெறும் பொதுவா வழிகாட்டுதல் நல்லா சொல்லிடல. மினல் ஹுதா, அந்த வழிகாட்டுதலுக்கான தெளிவையும் நம்ம கொடுத்திருக்கோம், அதற்கான சான்றுகளையும் நம்ம கொடுத்திருக்கணும், அதற்கான நுணுக்கங்களையும் நம்ம கொடுத்திருக்கிறோம், நல்லா சொல்லி காட்டும். எல்லாத்துக்குமே இப்போ தொழுகைன்னு எடுத்துக்கோங்களேன், அல்லாஹ்வை வணங்கணும், வணக்கம்னு எடுத்துக்கோங்க, வணக்க வழிபாடுன்னு, அதுல எப்படி நீங்க வணக்க வழிபாட செய்யணும், ஒரு நாளைக்கு எத்தனை வக்து தொழுகணும், ஒவ்வொரு வக்தும் எத்தனை ரக்கா தொழுகணும், எதை பண்ணா தொழுக சேராது, எதை பண்ணா தொழுக சேரும், நோன்பு எதெல்லாம் பண்ணா நோன்பு சேராம போயிடும், எதெல்லாம் பண்ணா நோன்பு சேரும், நோன்புடைய சட்டங்கள் என்ன, ஒவ்வொன்றும் டீட்டெயில்ஸா இருக்குல்ல, சஹர்ல இருந்து இஃப்தார்ல இருந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸா, வாமிட் பண்ணா நோம்பு போயிடுமா, ஊசி போட்டா நோம்பு போயிடுமா, ரத்தம் வந்தா நோம்பு போயிடுமா, எவ்வளவு டீட்டெயிலா நம்ம பேசுறோம் ஃபிக்ஹ் கிதாபுகள்ல. அதே மாதிரி ஹலீஃபானா என்ன, ஹலீஃபாவை எப்படி நியமிக்கணும், இஸ்லாத்தின் ஆட்சி கோட்பாடு என்ன, திம்மிக்கள்னா யார், இஸ்லாமிய அரசுல முஸ்லிம் அல்லாதவர்கள் குடிமக்களாக இருக்கலாமா கூடாதா, இருக்கலாம்னா அவர்களுக்கான தனிப்பட்ட என்னென்ன விஷயத்துலாம் அவருடைய மதத்தை நீங்க ஃபாலோ பண்ண அனுமதி கொடுக்கும் இஸ்லாம், ஒவ்வொரு நுணுக்கத்தையும் பேசுது. நீதித்துறையில எத்தனை வகைகள் இருக்கும், எந்த மாதிரி கேஸ் எடுத்து டீல் பண்ணுவீங்க, ஹலீஃபா தப்பு செஞ்சா அதை டீல் பண்ண முடியுமா இல்லையா இஸ்லாமிய அரசுல, ஆட்சியாளர் தப்பு செஞ்சாலும் சட்டத்துக்கு உட்பட்டவரா இல்லையா, எதை சாட்சியா எடுப்பீங்க, எதை சாட்சியா எடுக்க மாட்டீங்க, சாட்சிகளுக்கான சட்டங்கள் என்ன, அஹ்காமுல் பையினாத், சாட்சிகளுக்கான சட்டம் என்ன, ஒவ்வொன்றும் தெளிவாக எல்லாத்துக்குமே, அது நீதித்துறையோ தண்டனை சட்டங்களோ ஆட்சி அதிகாரமோ கல்வி கொள்கையோ வெளியுறவு விவகாரமோ பொருளாதார கொள்கையோ ஆண் பெண் சார்ந்த உறவு முறைகளோ ஆண் பெண் உறவு முறைகள் சார்ந்த சட்டங்களோ அனைத்து விஷயங்களுக்குமான தெளிவான சான்றுகளுடைய நுணுக்கங்களுடைய தெளிவான ஒரு வழிகாட்டுதல் இந்த குர்ஆன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான் இந்த இடத்துல. சோ அப்ப அந்த அடிப்படையில நம்ம சொல்லும் பொழுது இந்த ரமதான் குர்ஆனுடைய மாதம், இந்த குர்ஆன் வழிகாட்டுதல் அப்படின்றத நம்ம முதல்ல ஒரு நோக்கமாக புரிஞ்சுக்கணும். அதே வசனத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா, ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், ஃபுர்கான் ஸ்பிளிட்டர், அதாவது பிரிக்கக்கூடியது நல்லா சொல்றான், ஹக்கையும் பாத்திலையும் பிரிக்கக்கூடியது, உண்மையும் பொய்யையும் பிரிக்கக்கூடியது, ஹைரையும் ஷர்ரையும் பிரிக்கக்கூடியது, ஹசனையும் கபீஹையும் பிரிக்கக்கூடியது, எது அழகானது எது அசிங்கமானது, எது நன்மையானது எது தீமையானது, எது ஹலாலானது எது ஹராமானது, எது இஸ்லாம் எது குஃபுர், எது ஈமான் எது குஃபுர், இப்படி ஹக்கையும் பாத்திலையும் உண்மையும் பொய்யையும், எது வழிகாட்டுதல் எது வழிகேடு, ஹக்கையும் பாத்திலையும் பிரிக்கக்கூடியது இந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம சரி தப்பு நன்மை தீமை சரி தவறு ஹக்கு பாத்தில் உண்மை பொய் ஈமான் குஃபுர் இஸ்லாம் பாத்தில் இதை பிரிக்கணும்னா எது ரெஃபரன்ஸ், எது அளவுகோல், இந்த குர்ஆன் தான் அளவுகோல். இந்த குர்ஆன் சொல்லணும் எது தப்பு எது சரின்னு. அப்போ இன்னைக்கு ஜனநாயகம் என்ன, ஹிலாஃபானா என்ன, இஸ்லாத்தின் ஆட்சி கோட்பாடு என்னது, ஹிலாஃபாவா ஜனநாயகமா, அப்ப ஜனநாயகம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, ஹிலாஃபானா என்ன. அப்போ இன்னைக்கு சுதந்திரம் பேசக்கூடிய ஆண் பெண் உறவு முறைகள் சார்ந்து சொல்லும் போது லிபரலிசம் சுதந்திரம் தனி மனித சுதந்திரம் பேசுறாங்களா, அப்ப லிபரலிசம் ஃபெமினிசம்னா என்ன, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சமூக அமைப்பு முறை ஆண் பெண் சார்ந்த உறவு முறைகள்னா என்ன, முதலாளித்துவ பொருளாதார கொள்கைனா என்ன, இஸ்லாத்தின் பொருளாதார கொள்கைனா என்ன, அப்ப இஸ்லாமிய அக்கீதா என்ன, அக்கீதானா என்ன, மதச்சார்பற்ற அக்கீதானா என்ன, கம்யூனிச அக்கீதானா என்ன. அப்ப இஸ்லாமிய அக்கீதா வேற, மதச்சார்பின்மை அக்கீதா வேற, கம்யூனிசம் சொல்லக்கூடிய அந்த ஏத்திசம் அக்கீதா வேற, இஸ்லாம் சொல்லக்கூடிய அக்கீதா வேற, இஸ்லாத்தின் ஆட்சி கோட்பாடு வேற, ஜனநாயகம் சொல்லக்கூடிய ஆட்சி கோட்பாடு வேற, மன்னராட்சின்ற ஆட்சி கோட்பாடு வேற, சர்வாதிகாரன்ற ஆட்சி கோட்பாடு வேற, இஸ்லாத்துக்குன்னு தன்னிச்சே ஒரு ஆட்சி கோட்பாடு இருக்கு. பொருளாதார கொள்கை, கம்யூனிசம் சொல்லக்கூடிய பொருளாதார கொள்கை, சோசியலிச பொருளாதார கொள்கை என்ன, முதலாளித்துவ பொருளாதார கொள்கை என்ன,
இது இரண்டும் வேறு. இஸ்லாத்தின் பொருளாதார கொள்கை வேறு, இஸ்லாத்தின் சமூக அமைப்பு வேறு. சுதந்திரின் அடிப்படையில தனி மனித சுதந்திரம் தாண்டோண்டித்தனமாக எல்லாத்தையும் அவரோட ஆசைப்படி சுதந்திரப்படி செய்துக்கலாம் சொல்லக்கூடிய ஒரு லிபரல் சோசியல் சிஸ்டம், ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் ஆண் பெண் உறவு முறைகளை அமைச்சுக்கணும்ன்றது வேற, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆண் பெண் உறவு முறைகள் வேற. இப்படி இஸ்லாமையும் குஃபரையும் பிரிக்கணும் நம்ம. அது குர்ஆன் தான் பிரிக்குதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சோ அப்ப அதே தான் நம்ம இங்க சொல்றோம். அப்ப இந்த குர்ஆன் அனைத்து விஷயங்களுக்கும் வழிகாட்டுதல், இது தெளிவான வழிகாட்டுதல், ஹக்கையும் பாத்திலையும் பிரிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் பிரதான அம்சம். ரெண்டாவது வேல்யூஸ், முதல் நோக்கம் இதுதான். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், இந்த குர்ஆன் வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். மனித சமூகத்தை வழிநடத்துவதற்கான வழிகாட்டுதல். தனி நபர் அடிப்படையில் நம்ம எப்படி வாழணுன்றது இல்லை, மொத்த உலகத்தையும் நீங்க எப்படி வாழ வைக்கணும், மொத்த சமூகத்தையும் எப்படி பிரச்சனை இல்லாத சமூகமாக, நீதமான சமூகமாக, ஒரு டிராங்குவில் லைஃப், ஒரு மன நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை மொத்த சமூகங்களுக்கு எப்படி கொடுக்கணும், இந்த குர்ஆன்ல இருக்கிற சட்டம் அதுக்கு கொடுக்கும். இது வழிகாட்டுதல் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த குர்ஆன் வழிகாட்டுதல் அல்லாஹ் சொல்றான். இதுதான் பிரதான நோக்கம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நோக்கம் சம் பர்சனல் வேல்யூஸ். நம்ம தனி நபர் அடிப்படையில் போறோம். இப்ப நம்ம பார்த்தது சமூகம், தலைமைத்துவம், அரசாங்கம், மொத்த சமூகத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல், எல்லா விஷயத்துக்கும் எப்படி வழிகாட்டுதல்னு பார்த்தோம். இப்ப ரெண்டாவது முக்கியமான நோக்கம் இந்த ரமதான்ல தனிநபர் அடிப்படையில போறோம். தனிநபர் சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல சொல்றா இல்லையா, இந்த ரமதானே நம்ம என்ன செய்வோம், நோன்பு தான். குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்திற்கு எப்படி அது கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் கடமை. அதன் மூலம் நீங்கள் தக்குவாவை அடைவீர்கள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க தக்குவாவை அடைவீங்கன்னு சொல்றான். நோன்பு வச்சா என்ன கிடைக்குமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நீங்க நோன்பு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும், நீங்க ஒண்ணு அடைவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன அடைவோமா? நம்ம முத்தகீன்களாக ஆவோம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நோன்பு வைக்கிறதுனால நீங்கள் நோன்பு கடமையாக்கப்பட்ட நோன்பு வைங்க, அதன் மூலம் நீங்கள் முத்தகீன்களாக ஆவீர்கள்னு சொல்றான். so that you may attain the taqwa. அல்லாஹ்வுடைய தக்வா, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை நீங்க அடைவீங்கன்னு சொல்றான். அப்ப தக்வானா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துல இருந்து தவிர்த்துக்கிறதுக்கு பேர் தான் தக்வா, வகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்துல இருந்து தவிர்த்துக்கிறது. எதுல இருந்து? அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்து தவிர்த்துக்கிறது. அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குனால், அந்த கொடூரமான அந்த ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குனால் ஹிசாபுடைய நாள், அதுல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து நம்ம தவிர்த்துக்கிறது. நரக நெருப்பிலிருந்து நம்ம தவிர்த்துக்கிறது. அல்லாஹ்வுடைய அஸாப் தண்டனையில இருந்து நம்ம எப்படி தவிர்த்துக்கலாம்? இதுல இருந்து நீங்க தவிரணும்னா என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றணும். அதுதான் தக்வா. அதன் மீதான அச்சம், அந்த நரகத்தின் மீது எப்படியாச்சும் அதுல போகாம இருக்கணும், அந்த நரகத்துக்கு நுழைஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தண்டனையை வாங்கிடக்கூடாது, இதுல இருந்து நம்ம தவிர்த்து இருக்கணும். அப்படின்னா அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும்னு அர்த்தம். அப்பதான் அதுல இருந்து தவிர்த்துக்க முடியும். இதுதான் தக்வா. அப்பதான் உலமாக்கள் சொல்றாங்க, தக்வானா அனைத்து கடமைகளையும் செய்து அனைத்து ஹராம்களை விட்டு தவிர்த்து கொள்வதுதான் தக்வான்னு சொல்றாங்க. நான் ரிப்பீட் பண்றேன், அனைத்து ஃபர்து வாஜிப், அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றி அனைத்து ஹராம்களில் இருந்தும் தவிர்த்து கொள்வதற்கு பேர் தான் தக்வான்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, குல்லு அமலி பினி ஆதம லஹு இல்ல ஸம் ஃபஇன்னஹு லி வ அஜ்ஸி பி. அனைத்து அமல்களும் அது அவனுக்குரியது. ஆதமுடைய மகனோட செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அவனுக்கு. ஆனா நோன்பு மட்டும் நானே அதுக்கு கூலியா இருக்கிறேன்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ் நானே அதுக்கு கூலியா இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்போ நோன்பு பாருங்களேன், உண்மையிலே நோன்பு ஒரு யூனிக்கான ஒரு இபாதா தான். நீங்க தொழுதா கூட இவர் தொழுகிறாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவர் தொழுகிற பார்ப்போம், தொழுதுட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஒருத்தர் தொழுகிறாருன்றது மற்றவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தாருன்றது நமக்கு எல்லாம் தெரியும். இவர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாரு இந்த வருஷம் அப்படின்னு தெரியும். சதக்கா கொடுக்குறீங்க, ஜகா கொடுக்குறீங்க கூட அட்லீஸ்ட் வாங்குறவருக்கு தெரியும். நீங்க ஜகா கொடுத்துருக்கீங்கன்றது வாங்குறவருக்காச்சும் தெரியும். ஆனா நோன்பு மட்டும், நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்கன்றது இன்னொருத்தருக்கு தெரியுமா? நீங்க சொன்னாதான் தெரியும் நோன்பு வச்சிருக்கீங்க. ஆனா தொழுகெல்லாம் அப்படி இல்லை. பார்த்தாலே இவர் தொழுகிறாரு, பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவர் சதக்கா கொடுக்குறாரு, இவர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாரு. நோன்பு அப்படி இல்லை. உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க நோன்புன்னு. நீங்க சொன்னாதான் அவருக்கும் தெரியும் நீங்க நோன்பாளின்னு. ஆனா இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு படி மேல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நோன்பு வச்சிருக்க உங்களுக்கே தெரியாத அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு. சுப்ஹானல்லாஹ். உண்மையிலே நோன்பு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், என் நோன்பு கபூல் ஆயிடும், நான் நோன்பாளி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா நீங்க நோன்பாளி இருக்க மாட்டீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, கம்மின் ஸாயிமின் லைஸ லஹு ஸியாமிஹி இல்லல் ஜௌஇ வல் அத்தஷ். எவ்வளவு நோன்பாளிகள் நோன்பு நோக்கிறார்கள், அவர்கள் அதனால் எந்த பலனையும் அடைய மாட்டார்கள், தாகித்திருந்ததையும் பசித்திருந்ததையும் தவிர. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நான் சஹருக்கு எந்திச்சேன், சாப்பிட்டேன், இஃப்தார் பண்ணேன் நோன்புன்னு. நீங்க ஏதாவது தவறு செஞ்சிருப்பீங்க, கடமையை விட்டுருப்பீங்க, ஹராம செஞ்சிருப்பீங்க.
இஸ்லாம் சொல்லக்கூடிய கடமை என்னன்னே தெரியாம, நோன்புடைய நோக்கம் என்னன்னே தெரியாம, ரமதானுடைய நோக்கம் என்னன்னே தெரியாம உட்காந்துருப்பீங்க, உங்க நோன்பு கபூலா இருக்காதுன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க பசிச்சிருந்ததோ தாகத்திருந்ததை தவிர அதனால எந்த பலனும் இல்லைன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு நோன்பாளிகள் நோன்பு நோற்பார்கள், அதனால் எந்த பலனும் அவர்களுக்கு இல்லை, பசித்திருந்ததும் தாகித்திருந்ததையும் தவிர. சுப்ஹானல்லாஹ். ஏன் நம்ம சாகிறதுக்கு இத்தனைக்கே சாப்பிடாம இருந்திருப்போம், ஆனா எதா ஹராம் செஞ்சிருப்போம், எதா கடமையை விட்டுருப்போம், நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நோன்பு வச்ச நமக்கே தெரியாது நம்ம நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு. அதனாலதான் நோன்பு ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இங்க தக்வா ஏன் அடைவீங்கன்னு சொல்றாங்கன்னா, அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிடாம இருக்கிறோமே, இவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணி குடிக்காம இருக்கிறோமே, தாக எடுத்தா கூட, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு என் பாவம் மன்னிக்கப்படணும். அதானே அதானே அப்ப இது நடக்கணும்னா கடமைகளை செய்யணும், ஹராம தவிர்த்துக்கணுமே. அப்பதானே நீங்க பசிச்சிருந்த அந்த நோன்பு கூட எப்ப கபூல் ஆகும்? நான் மற்ற கடமைகளை செஞ்சு ஹராம்ல இருந்து தவிர்த்துக்கணும், தக்வாவை பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நான் பசிச்சிருந்ததையும் தாகித்திருந்ததையும் அர்த்தம் இருக்கு. அப்பதான் அதுவே ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த நோன்பே. அப்ப பாருங்க, உண்மையிலே நோன்பு அப்ப தக்குவாக்கான பிராக்டிஸ் தானே. இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிடாம இருந்து அக்செப்ட் பண்ணாம ஆயிடக்கூடாது நோன்பு. அப்ப நான் கடமையை செய்யணும், மற்ற கடமையை செய்யணும், ஹராம்ல இருந்து தவிர்த்துக்கணும். அப்ப இந்த நோன்பு மாசத்துல நீங்க கஷ்டப்பட்டு சாப்பிடாம தாகம் எடுத்து தண்ணி குடிக்காம இருக்கிறதுக்கான காரணமே, அதற்கான ஒரு ஒன் ஆஃப் தி ஹெக்மாவே, நம்ம எல்லா கடமையும் செஞ்சு எல்லா ஹராமையும் தவிர்த்துக்கணும். அப்பதான் இந்த நோன்பே கபூல் ஆகும். இதுல நீங்க தக்குவா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லா மாசத்தையும் அது பிராக்டிஸ் ஆகும்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இந்த நோன்பு தக்குவா அடைவீர்கள் நல்லா சொல்லி காட்டுறான். உண்மையிலே நோன்பு தக்குவா அடையிறதுக்கான உண்மையவே ஒரு உகந்த ஒரு இபாதத் தான், உண்மையிலே சொன்ன மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுற மாதிரி. சோ இப்ப இந்த நோன்புடைய இரண்டாவது பிரதான நோக்கம், இந்த ரமதானுடைய இரண்டாவது பிரதான நோக்கம் தக்குவாவை நம்ம அடையணும் இந்த நோன்பின் மூலியமாக. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். மூன்றாவது நோக்கம் நம்ம சொல்லும் பொழுது ஸ்ட்ரக்சுரல் வேல்யூ அப்படின்னு நான் சொல்றேன். ஸ்ட்ரக்சுரல் வேல்யூ அப்படின்னா மேபி சேட்ல யாரா போடுங்களேன். இங்க நான் ஸ்ட்ரக்சுரல் வேல்யூன்னு நம்ம கட்டமைப்பு ரீதியான நோக்கம், கட்டமைப்பு ரீதியான சில நோக்கங்களை முஸ்லிம்கள் அடையணும். முதல்ல பார்த்தது சுப்ரீம் வேல்யூ, பிரதான நோக்கம். ரெண்டாவது தனி நபர் அடிப்படையில் அடையக்கூடிய நோக்கம். கட்டமைப்பு ரீதியான சில நோக்கங்கள்னு நான் சொல்றேன். அது என்னவா இருக்கும்னு நீங்க எதாவது கெஸ் பண்ணுங்களேன், யாரா சேட்ல போடுங்க. ஸ்ட்ரக்சுரல் வேல்யூஸ், நோன்புடைய கட்டமைப்பு ரீதியான சில நோக்கங்கள்னு நான் சொல்றேன். அதுல நம்ம என்ன பேசுவோம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது சேட்ல போடுங்களேன் யாராச்சும். ஜக்காவை பத்தி பேச போறோம். சமூக ஒற்றுமை, சமூகத்துல எப்படி நடந்துக்கணும், சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்யறதை பத்தி பேசுவோம்னு சில பேர் சொல்றாங்க. ஒரே உம்மத்தை பத்தி பேச போறோம்னு சொல்றாங்க. கூட்டு கடமை நோன்பை தவிர்க்கிறாங்க, கடமையா இருந்தும் அதை தவிர்க்கும் பொழுது அந்த சமூகத்தின் அடிப்படையில் அவருக்கு பனிஷ்மெண்ட் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொல்றது. ஓகே, அதோட நோன்புடைய தண்டனைகளை பத்தி பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹைர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு. சரி, நம்ம சப்ஜெக்ட்ல போவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஆக்சுவலா நான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்தது ஸ்ட்ரக்சுரல் கட்டமைப்பு ரீதியான கடமை. நான் சொன்னது நம்ம நம்மளுடைய சிறு வயசுல இருந்து நம்ம ஒரு ஹதீஸை மதரசாக்கள்ல போய் படிச்சிருப்போம். அது என்னன்னு யாராவது சொல்லுங்களேன். சின்ன வயசுல போய் ஃபர்ஸ்ட் ஒரு ஹதீஸை, எல்லாரும் இந்த ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. மதரசால போய் எனக்கு தெரிஞ்சு முதல்ல கத்துக் கொடுக்கக்கூடிய ஹதீஸ் இதாக தான் இருக்கும் சின்ன வயசுல. என்ன ஹதீஸ் அது? அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஸோ இஸ்லாத்தின் கடமைகளை பத்தி நீங்க படிச்சிருப்போம் இல்லையா? இஸ்லாத்தின் கடமைகள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் இல்லையா? இஸ்லாம் 5 தூண்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு ஹதீஸ் எல்லாரும் படிச்சிருப்போம். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், ஷஹாதத்து அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமுஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் வ ஸௌமி ரமதான் வ ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. ஷஹாதா, தொழுகை, நோன்பு, ஜக்கா, ஹஜ், இந்த 5ம் இஸ்லாத்தின் தூண்கள். இஸ்லாம்ன்ற அந்த கட்டிடம் இந்த 5 தூண்களால் கட்டப்பட்டுள்ளது அப்படின்றத அந்த ஹதீஸ். புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இந்த இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். சரியா? இப்ப அதுல ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்புல ஒரு தூண் என்னது? சௌம். நாம இன்னைக்கு ரமதான்ல வைக்கக்கூடிய நோன்பு. அது ஒரு பில்லர், ஒரு தூண். அது இஸ்லாத்துடைய கட்டிடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள்ல ஒரு தூண் நோன்பு இல்லையா? ஆனா இன்னைக்கு நான் நோன்பை பத்தி நம்ம பார்த்துட்டோம் தக்குவான்னு. இப்ப நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்றது அந்த கட்டிடம் என்னது. நம்மள நிறைய பேரு இந்த 5 தூண்கள் தான் முழு இஸ்லாமே நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆக்சுவலா இந்த 5 முழு இஸ்லாம் இல்ல. இஸ்லாம்ன்றது வேற ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள் தான் இந்த 5. கலிமாவும், தொழுகையும், நோம்பும், ஜக்காத்தும், ஹஜ்ஜும் தூண்கள். அப்போ தூண்கள் மேல ஒரு பில்டிங் கட்டியிருக்கணும்ல, அதுதானே இஸ்லாம்.
இஸ்லாம்ன்ற பில்டிங்கை தாங்கி பிடிக்கிறது இந்த தூண் தான் இஸ்லாத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்ப இஸ்லாம் எது? அப்ப இஸ்லாம்னா என்னங்க? இஸ்லாமிய கட்டிடம் என்னங்க? அப்ப அந்த கட்டிடத்தை தான் இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். சுபஹான் அல்லாஹ். ஒரு இன்னைக்கு அந்த கட்டிடம் நம்ம எதை சொல்றோம்னா இஸ்லாத்தோட எல்லா அம்சத்தையும் தான் நம்ம கட்டிடம் சொல்றோம். முதல்ல சுப்ரீம் வேல்யூ சொன்ன பாருங்க, அனைத்து விஷயத்தையும் வழிகாட்டுதல்னு. அப்ப அந்த கட்டிடம்னா ஒரு சீலிங் இருக்கணும். ஒரு பில்டிங்னா ஒரு பில்டிங் கம்ப்ளீட் ஆகணும்ல. பில்லர் மட்டும் கட்டிட்டு இந்தாங்க ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க வீடு கட்டுறதுக்காக, பில்லர் மட்டும் கட்டிட்டு இன்ஜினியர் வந்து முடிச்சிட்டான்னு சொல்றாரு, ஒத்துப்பீங்களா? ஒத்துப்போமா நம்ம? என்னப்பா இப்பதான் பில்லர் போட்டிருக்கீங்க, பில்டிங்கே இன்னும் கட்டலையே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா இஸ்லாம்னு வரும்போது மட்டும் நம்ம இந்த வெறும் 5 தூண்களை மட்டும் வைத்துக்கொண்டு 100 வருடங்களாக இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. இஸ்லாம்ன்ற கட்டிடம் அடிக்கப்பட்டுச்சு, இஸ்லாமிய கட்டிடம் உடைக்கப்பட்டுச்சு, நடைமுறையில இல்ல. 100 வருஷம் ஆச்சு. இஸ்லாம்ன்ற கட்டிடம் இல்ல. எங்க இருக்கு சீலிங்? எங்க? ஒரு பில்டிங்னா சீலிங் இருக்கணும்ல. இஸ்லாத்துடைய சீலிங் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்க? இன்னமல் இமாமு ஜுன்னா யுகாத்திலு மின் வராஹி வ இத்தகபிஹி. நிச்சயமாக கலீஃபா உங்களுக்கு கேடயம், பாதுகாப்பு கேடயமே கலீஃபா தான். லயுன்கதன்ன உரல் இஸ்லாமி உர்வத்தன் உர்வா. இஸ்லாத்தின் முடிச்சுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிர்க்கப்படும். அவ்வளஹுன்ன நக்தல் ஹுக்கும். முதல்ல அவிர்க்கப்படக்கூடிய முடிச்சு ஆட்சி அதிகாரத்தின் முடிச்சு, ஹுக்குமுடைய முடிச்சு அவிர்க்கப்பட்டுச்சு. 100 வருஷம் ஆச்சு அவிர்க்கப்பட்டு. ஹிலாஃபா வீழ்த்தப்பட்டு 100 வருடங்கள் ஆச்சு. அந்த சீலிங்கே போயிடுச்சு, பில்டிங்கோட அந்த பாதுகாப்பு அந்த கேடயமே போயிடுச்சு. அது போச்சு, ஒவ்வொரு ஃப்ளோரா போய் பில்டிங் மொத்தமும் போயிடுச்சு நம்மள்ட்ட இருந்து. இஸ்லாத்தின் பொருளாதார அமைப்பு நடைமுறையில் இல்ல, இஸ்லாத்தின் ஆட்சி கோட்பாடு நடைமுறையில் இல்ல, இஸ்லாத்தின் நீதித்துறை இல்ல, இஸ்லாத்தின் தண்டனை சட்டங்கள் இல்ல, இஸ்லாத்தின் வெளியுறவு விவகாரம் இல்ல, இஸ்லாத்தின் ஆண் பெண் சமூக உறவுகள் இல்ல. எந்த சட்டமும் இஸ்லாத்தோடைய சட்டங்கள் இன்னைக்கு நடைமுறையில இல்ல. இஸ்லாம்ன்ற பில்டிங் இன்னைக்கு இல்ல, முழுமையான பில்டிங் இல்ல இன்னைக்கு. ஆனா பில்லர் இருக்கு. ஆனா முஸ்லிம் சமூகம் இந்த தூண்களை மட்டும் வைத்துக் கொண்டு அதுதான் முழு இஸ்லாம்னு நினைச்சு கொண்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 100 வருஷமா வெறும் பில்லர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பில்டிங்கே இல்ல. அதனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறோம். பில்லர் இல்லைன்னா மழை பெஞ்சா நீங்க பில்லர்ல போய் வாழ்வீங்களா? பில்லர்ல போய் இன்னைக்கு வந்து ஒரு 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 தேவையுடையவர்களுக்கு நீங்க ஒரு வீடு கட்டி தரீங்க, பில்லரை மட்டும் கட்டிட்டு போய் வாழுங்கன்னா வாழ்வாங்களா? மழை பெஞ்சா தண்ணி ஊத்தும், வெயில் அடிச்சா வெயில் அடிக்கும், எப்படி இருக்கு? வாழ முடியுமா? செவர் இருக்கணும், ரூம் இருக்கணும், சீலிங் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கணும், செகண்ட் ஃப்ளோர் இருக்கணும், ஹால் இருக்கணும், ரூம் இருக்கணும், எல்லாம் இருக்கு. அதானே பில்டிங். பில்டிங் இல்லையே இன்னைக்கு. இஸ்லாம் கட்டிடம் எங்க இருக்கு இன்னைக்கு? தூண்களை மட்டும் வைத்துக் கொண்டு எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முஸ்லிம் சமூகம் ஏகப்பட்ட பிரச்சனையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அனைத்து மனித சமூகமும் பிரச்சனை சந்திக்குது இஸ்லாம்ன்ற கட்டிடம் இல்லாதனால. அந்த கட்டிடம் கட்டப்பட்டுச்சுன்னா அதன் உள்ள அவங்களை நீங்க வாழ வைக்கும் போதுதான் பிரச்சனையற்ற ஒரு சமூகமாக நீதியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. பில்லரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி அந்த நிம்மதி நம்ம பாக்குறது? யோசிச்சு பாருங்க. சோ அப்ப அதுதான் இன்னைக்கு நம்ம சொல்றோம். யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த அஞ்சு கடமை இருக்குல்ல, களிமா சொல்லியாச்சு, முஸ்லீம் ஆயிட்டோம். தொழுகை ஒரு நாளைக்கு 5 வக்து தான் தொழுகை கடமை. ஒரு வக்து நீங்க சராசரி 10 நிமிடம் போட்டா கூட, 1/4 மணி நேரம் 15 நிமிடம் போட்டா கூட 5 வக்துக்கு என்னாச்சு? 1.25 மணி நேரம் முடிஞ்சிச்சு. அப்ப மீதி இருக்கக்கூடிய 23 மணி நேரம் என்ன செய்வோம்? அதற்கான சட்டங்கள் என்ன? இஸ்லாம் சொல்லாம போயிடுச்சா நமக்கு? இந்த 5 மட்டும் தான் இஸ்லாமா? அப்ப மீதி 23 மணி நேரம் என்ன செய்யறது? அதற்கான சட்டங்கள் என்ன? சௌம், ரமதான் 1 மாசம் நோன்பு. அப்ப மீதி மாசத்துல என்ன கடமை, என்னென்னலாம் செய்யணும் நம்ம? அதுக்கு இஸ்லாம் சொல்லாம போயிடுச்சா நமக்கு? ஜக்கா 2.5% நீங்க சேர்த்து வச்ச சேமிப்புல, நான் காசுக்கு மட்டும் சொல்றேன், ஜக்கா தனியா இருக்கு, குடோன்ல தங்கியிருக்க சரக்குக்கு இருக்கு, அக்ரிகல்ச்சருக்கு இருக்கு, ஒவ்வொருத்துக்கும் இருக்கு. பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு சொல்லும் போது நம்ம சேமிப்பு காசு 2.5% ஜக்கா. அப்ப மீதி 97.5% வெல்த்துக்கு சட்டம் இஸ்லாம் சொல்லலையா? அது எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவு பண்ணணும், மற்ற சட்டங்கள் என்ன பொருளாதார ரீதியா சொல்லலையா? வெறும் இந்த 2% தான் சட்டமா நமக்கு ஜக்கான்றது? அப்ப ஹஜ்ஜி 1 மாசம், வருஷத்துக்கு 1 மாசம் ஹஜ்ஜி மாசத்துல தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். வருஷத்துக்கு 1 மாசம் தான் அது ஹஜ்ஜி. அப்ப மீதி மாசங்கள் என்ன கட்டளை? அப்போ நம்ம இன்னைக்கு முழு கட்டிடமே இல்லையே இன்னைக்கு. இஸ்லாம் நம்ம இந்த 5 மட்டும் வச்சுக்கொண்டு முழு இஸ்லாம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆக்சுவலா இஸ்லாம்ன்றது முழு கட்டிடம். இஸ்லாம்ன்ற இந்த 5 தூண்கள் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளதுதான் சொல்றாங்க. ஆனா சுப்ஹானல்லாஹ், நிறைய உலமாக்கள், இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த இஸ்லாத்தின் கட்டிடத்தை சொல்லும் பொழுது நம்ம இந்த 5 தானே தூண் நினைக்கிறோம். ஆனா இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்து என்ன தெரியுமா? இந்த 5 தூண்கள் தான். ஆனா இந்த 5 தூண்களையுமே தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தூண் இருக்கு, அது ஹிலாஃபான்னு சொல்றாங்க. ஃபஹிய ருக்குன் மின் அர்கானத்தீன். இந்த ஹிலாஃபான்ற ஆட்சி அமைப்பு முறைதான் இந்த தூண்களையும் தாங்கி பிடிக்கும்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த துணி தாங்கி பிடிக்க அந்த ஹிலாஃபா தான். சகோதரர் சொன்னாங்க, இப்ப நோன்பு விட்டா என்ன தண்டனைன்னு, தொழுகை விட்டா என்ன தண்டனை? ஜக்கா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, என்ன தண்டனை இஸ்லாத்துல? அபூபக்கர் என்ன பண்ணாங்க? போரிடுவேன்னு சொன்னாங்க. அப்ப இன்னைக்கும் ஜக்கா கொடுக்காம இருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு தொழுவாம இருக்கிறாங்களே, இன்னைக்கு நோன்பு வைக்காம இருக்கிறாங்கல்ல. தெரிந்து முடிந்து இஸ்லாம் எக்ஸெப்ஷன் கொடுத்த நபர்களை விட்டுருங்க, வயதானவர்கள், முடியாதவர்கள்,
நோன்பே வைக்கவே முடியாத தாக்கத்து இல்லாதவர்கள், பிரயாணத்துல இருக்கிறவங்க எக்ஸெப்ஷன், அவங்க பின்னாடி கதா பண்ணணும். இல்ல கதா கூட பண்ண முடியாதவங்க ஃபிதியா பண்ணணும். அதை விடுங்க. நோன்பு வைக்கக்கூடிய தாக்கத்து இருந்து முடியறவங்க நோன்பு விடுறாங்களா இல்லையா? இன்னைக்கு முடியறவங்க தொழுகை விடுறாங்களா இல்லையா? ஜக்கா கொடுக்குற கடமையானவங்க ஜக்கா கொடுக்காம இருக்காங்களா இல்லையா? இவங்களுக்கு எல்லாம் யார் தண்டனை கொடுப்பது? எங்க இருக்கு இந்த தண்டனை? யார் நடைமுறைப்படுத்துவா இதெல்லாம்? அதனாலதான் குர்துபி சொன்னாங்க ரஹிமஹுல்லா, இந்த அனைத்து தூண்களையும் தாங்கி பிடிக்கக்கூடிய தூண் ஹிலாஃபான்னு சொல்றாங்க. ஃபஹிய ருக்குன் மின் அர்கானித்தீன். அனைத்து தூண்களையும் தாங்கி பிடிக்கக்கூடிய பிரதானமான தூண் ஹிலாஃபான்னு சொல்றாங்க. இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லா, ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லா சொல்றாங்க இந்த ஹிலாஃபா இமாரத்தை பத்தி, ஃபஹிய அஅதமு மின் வாஜிபாத்தின் பல் லா கியாமு லித்தீன் வலா லிதுன்யா இல்லா பிஹா. இருக்கிறதுலே கடமைகளிலே பிரதான கடமை இதுதான். இந்த கடமையை நீங்க நிறைவேற்றலனா தீனையே நீங்க நிலைநாட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. தீனே நிலைநாட்ட முடியாதுன்றாங்க இந்த கடமை இல்லைன்னா. சுப்ஹானல்லாஹ். சோ அப்ப யோசிச்சுக்கோங்க, இன்னைக்கு தூண்களை மட்டும் வைத்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு சமூகமாக இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 மட்டும் தான் கடமைன்னு சொன்னானா நமக்கு? உதுஹுலு ஃபி ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைஞ்சிருக்கன்னு அல்லாஹ் சொல்றான். முழுமையான தீன்ல வாங்க நீங்க அப்படின்னு சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத் ஃபமா ஜஸாஉ மை يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا ويوم القيامة يردون إلى أشد العذاب وما الله بغافل عما تعملون. நீங்க இந்த குர்ஆன்ல பாதி எடுத்துட்டு பாதி விடுறீங்களா? தொழுகை, நோன்பு, ஜக்கா, ஹஜ்ஜை மட்டும் எடுத்துக்கிட்டு இஸ்லாத்துடைய பிரதான மற்ற விஷயங்கள் முழுமையான அம்சங்களை விட்டுறீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா இந்த துனியாலையும் உங்களுக்கு இழிவு, ஆகிரத்திலையும் உங்களுக்கு இழிவுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். யோசிச்சு பாருங்க, துனியாலையும் உங்களுக்கு இழிவு, இந்த ஆகிரத்திலையும் உங்களுக்கு இழிவுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சோ இப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து வெறும் இந்த 5 தூண்கள் மட்டும் தான் இஸ்லாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்ல. இஸ்லாம்ன்றது ஒரு முழுமையான தீன். அந்த முழுமையான தீனை நம்ம நடைமுறைப்படுத்தணும். சோ அப்ப அதுதான் வந்து நம்ம இந்த கட்டமைப்பு ரீதியான நோக்கம், ஸ்ட்ரக்சுரல் வேல்யூஸ். இஸ்லாம் இந்த 5 தூண்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதுல ஒரு தூண் நோன்பு. ரமதான்ல நோன்பு வருது. இந்த நோன்பு ஒரு தூண். ஆனா பில்டிங்கை விட்டுட்டோமே அப்படின்ற அந்த சென்ஸ் நமக்கு வரணும். அந்த 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 விஷயம் நம்ம மைண்டுக்கு தட்டணும். அப்பதான் நம்ம முழுமையான தீன்னா என்னன்றதை படிப்போம், அதை தெரிஞ்சுப்போம், அதை வந்து அனைத்து மனித சமூகத்துக்கும் பறைசாற்றுவோம். பிரச்சனைகளுக்கான தீர்வு இஸ்லாத்துல இருக்குன்னு பறைசாற்றுவோம். சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வாக இஸ்லாத்தை எடுத்து வைப்போம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் நம்ம அழைப்பு பணி செய்வோம். ஸோ அதனால அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. 4வதா ஒரு நோக்கத்தை சொல்லி நம்ம இந்த உரையை நிறைவு செஞ்சு கொள்ளலாம். 4வதான நோக்கம் சொல்லும் போது வரலாற்று ரீதியான ஒரு நோக்கம்னு நான் சொல்றேன். வரலாற்று ரீதியான ரமதானுடைய வரலாறிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள், நோக்கங்கள், மதிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்னவா இருக்கும்? மேபி யாருன்னா கெஸ் பண்ணுங்களேன். பத்ர் சொல்லியிருக்கீங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல. ரமதான் மாதத்தில் உம்மத்து அடைந்த வெற்றிகள், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சகோதரர் ரொம்ப சரியாவே கண்டுபிடிச்சிட்டார், அல்ஹம்துலில்லாஹ். சோ அப்போ ரமதான் மாதத்துல இந்த முஸ்லிம் உம்மத் வரலாற்றில் குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் அடைந்த வெற்றிகள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு ரமதான் வந்து ஒரு ஓய்வுடைய மாதமா இருக்கு. இன்னைக்கு ரமதான் எப்படி இருக்கு? அதிகமா ஓய்வு எடுக்கக்கூடிய மாதம். உண்மையா சொல்லுங்க, யதார்த்தமா பேசுவோமே, எல்லாத்தையும் யதார்த்தமா பேசுவோம். அதிகமா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம் ரமதானா இருக்கா இல்லையா? பிராக்டிகலா நம்ம பேசுவோம். இன்ஃபேக்ட் மற்ற மாசங்களை விட நம்ம கொஞ்சம் அதிகமாவே தூங்குவோம்னு கூட சொல்லிக்கலாம். அது நான் மிகைப்படுத்தி சொல்வேன்னு நினைக்கல, உண்மையிலேயே நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா? கொஞ்சம் லீவ் டைம் ஆச்சுன்னா ஒரு துஹர் டாசர் தூங்குவோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நீங்க துஹர் டாசர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அதுவே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நம்முடைய இந்த நோக்கத்தை வந்து அல்லாஹ் கபூல் செய்யணும். நம்முடைய இந்த செயல்களுக்கு அல்லாஹ் நமக்கு அதிகமான வெகுமதியை தரணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு மின் அல்லாஹ் ஆமீன். சோ அந்த அடிப்படையில வரலாற்றுல ரமதான் எப்படி தெரியுமா இருந்திருக்குது? வெற்றியின் மாதமாக இருந்திருக்குது. எந்த அளவுக்குன்னா ரமதான்ல முதல் முக்கிய நிகழ்வு நம்ம சொல்லும் போது இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நிகழ்வு. யோசிச்சு, இன்னைக்கு நம்ம ஓய்வுடைய மாதம் நினைக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இந்த ரமதான் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இந்த ரமதான். கரெக்டா? இந்த குர்ஆன் எப்ப இறங்குச்சு? இதே ரமதான்ல லைலத்துல் கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், மகத்துவமிக்க ஒரு இரவில் இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கினோம் நபியே. இதே ரமதானுடைய மாதம் கடைசி 10ல ஏதோ ஒரு ஒற்றைப்படை இரவு, நமக்கு தெரியல. லைலத்துல் கத்ர் மகத்தான இரவு. இந்த குர்ஆன் இந்த மாசத்துல இறக்கப்பட்டுச்சு. முதல் 5 வசனம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், அல்லதீ அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மா லம் யஅலம். முதல் 5 வசனம் அல்லாஹ் சொல்றான், ஓதுவீராக. உங்க ரப்பு யாரு? உங்களை யாரு படைச்சா? உங்களை படைச்ச காலிக்கு தான் உங்க ரப்பு. சரி தப்பு சொல்றது யாரு? யாரு சொல்லணும் சரி தப்ப? அபுஜஹலா, உமையாவா, உத்பாவா, ஷெய்பாவா, இல்ல சிசியா, முகமது பின் சல்மானா, எர்தோகனா, இல்ல மோடியா, இல்ல ட்ரம்பா, இல்ல வந்து பைடனா, யாரு புட்டினா? யாரு சொல்லணும்? உங்களுக்கு சரி தப்பு யாரு சொல்லணும்? இவர்கள் இல்ல. இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதீ ஹலக், உங்களை படைச்ச காலிக்கு, அவன் தான் உங்க ரப்பு. அவன் சொல்லணும் உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு. அவன் தான் ரப்பு. இவர்கள்லாம் கிடையாது நம்ம ரப்பு. நம்ம ரப்பு இவர்கள் கிடையாது. அல்லாஹ் தான் நம்மளுடைய ரப்பு. முதல் வசனம்.
நபிசாசம் இந்த வசனம் வந்துட்டு அவங்க வீட்டுல போய் சொல்றாங்க அவங்க மனைவிட்ட, யா ஹதீஜா யா ஜோஜத்தி, என்னுடைய மனைவி யா ஹதீஜாவே, லா ராஹத பஅதல் யௌம் யா ஹதீஜா, இன்றைய தினத்தில் இருந்து எனக்கு ஓய்வே இல்லை என்னுடைய மனைவி ஹதீஜாவின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். வெறும் 5 வசனம் தான் இறங்கி இருக்கு. அதுல அவங்க புரிதல் என்ன? ஃப்ரம் திஸ் டே ஐ ஹாவ் நோ ரெஸ்ட். இதே ரமதான் மாசத்துல இறங்கின ஆயத்து, இதே ரமதான்ல நடந்த நிகழ்வு, வீட்டுக்கு போய் சொல்றாங்க இன்னில இருந்து எனக்கு ரெஸ்ட் கிடையாதுன்றாங்க. ஆனா இன்னைக்கு இதே ரமதான் நமக்கு ரெஸ்டா இருக்குது. நல்லா பாதுகாக்கணும். உண்மையிலே முஸ்லிம்களுக்கு ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலா சொல்லணும்னா நம்ம கடமையெல்லாம் நம்ம உணர்ந்தோம்னா உண்மையிலே நமக்கு ரெஸ்ட் இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அன்றாட தாவா அழைப்பு பணிகள்ல நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் இருக்கு, வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், தாவாவையும் பண்ணணும். நீங்க ரெஸ்ட்டுக்கெல்லாம் இங்க டைம் இல்லை முஸ்லிம்ஸ்க்கு. வி முஸ்லிம்ஸ் டசன்ட் ஹேவ் எனி ரெஸ்ட் டு டேக் இன் திஸ் துன்யா. ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம. நம்ம நபி சொல்றாங்க இன்றைய நாள் எனக்கு ஓய்வு இல்லைன்னு. சுப்ஹானல்லாஹ். அதற்கு அடுத்து பாருங்க, பத்ர் இதே ரமதான்ல 17வது பிறை, ஃபத்ஹே மக்கா 20வது பிறை இதே ரமதான்ல, புவைபுடைய யுத்தம் பாரசீகத்துக்கு எதிராக இதே ரமதான்ல, ஸ்பெயின் அந்தலூஸ் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு ஹிஜ்ரி 91ல இருந்து 93கள்ல இதே ரமதான்ல, இதே ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு ரமதான்ல. இந்த ஸ்பெயினை யார் வெற்றி கொண்டா? யாராச்சும் சொல்ல முடியுமா? இந்த ஸ்பெயினை வெற்றி கொண்ட தளபதியோட பேர் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், தாரிக் பின் ஜியாத். சோ அடுத்து முஅத்தசிம் பில்லாஹ் ரஹிமஹுல்லாஹ், அப்பாஸ் கிலாஃபால ஒரு பெண் ரோமா நாடுகள்ல மானபங்கப்படுத்தப்பட்டாங்க. ஹலீஃபா முஅத்தசிம் பில்லாஹ் சொல்றாரு, நோன்பு வச்சுக்கார் ரமதான்ல சொல்றாரு, என்னுடைய நோன்பை நான் விட மாட்டேன் அந்த பெண் விடுவிக்கப்படுற வரைக்கும் சொல்றாரு. இதே அமுரியா, அந்த அமுரியா பகுதியை கைப்பற்றாங்க இதே ரமதான்ல. ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்பட்டதுக்காக ஹலீஃபா படை அனுப்புறாரு, அந்த இடத்தை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வராங்க. இன்னைக்கு இதே ரமதான்ல எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, எத்தனை பெண்கள் கொல்லப்படுறாங்க, எத்தனை பலவீனமான முதியவர்கள், குழந்தைகள், ஆண்கள் கொல்லப்படுறாங்க. பலஸ்தீன்லயும் செச்சனியாலையும். இன்னைக்கு உய்குர் முஸ்லிம்களோட நிலைமை என்ன? பலஸ்தீன்ல நிலைமை என்ன? என்னாச்சு? எப்படி இருக்கிறாங்க? சிரியால மக்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆப்பிரிக்கால யமன்ல வறுமையில முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க? பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு பாருங்க ரமதான்ல வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்தையே வெற்றி கொள்றாங்க முஸ்லிம்கள். அது மட்டும் இல்ல, மங்கோலியர்கள், தார்த்தார்கள் 558 நினைக்கிறேன், if I'm not wrong. தார்த்தாரியர்கள் எதிரான 600க்கு மேல தார்த்தாரியர்கள் எந்த போர்ல வெற்றி கொண்டோம்? யாருக்காச்சும் தெரியுமா? யாரு? எந்த தளபதி? எந்த போர்? ஐன்ஜாலுத். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஐன்ஜாலுத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை இல்மை அதிகப்படுத்தணும். ஐன்ஜாலுத்துடைய யுத்தம், ஐன்ஜாலுத்துடைய யுத்தத்துல சைஃபுத்தீன் குதுஸ் ரஹிமஹுல்லாஹ் மங்கோலியர்களை, தார்த்தாரியர்களை வீழ்ச்சி அடைய செஞ்சாங்க. பாக்தாத புடிச்சாங்க, தலைநகரத்தை புடிச்சாங்க மங்கோலியர்கள். ஆனா ஒரு அறிஞரின் பெயரால வழிகாட்டுதலின் கீழே சைஃபுத்தீன் குதுஸ் தலைமையில இஸ்லாம் வெற்றி கொள்ளுச்சு. இதே ரமதான். பலஸ்தீன் சிலுவைத்தக்காரர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு. பலஸ்தீன் மீட்டெடுத்தோம் இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமான பிரதானமான ஒரு பேட்டில், அந்த போர் தான் வெற்றிக்கு பிரதானமான அமைஞ்சிச்சு. அது என்ன போர்? யாரோட தளபதி, யார் தலைமையின் கீழே நடந்துச்சு இந்த பலஸ்தீன் சிலுவைத்தக்காரர்கள்ட்ட இருந்து? அல்ஹம்துலில்லாஹ், சலாஹுதீன் அல் அய்யூபி அலைஹி ரஹ்மத்துல்லாஹ். பேட்டில் ஆஃப் ஹித்தீன், ஹித்தீனுடைய போர் இதே ரமதான் மாசம் இந்த பலஸ்தீன் மீட்டெடுக்கப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, பத்ர், ஃபத்ஹே மக்கா, புவைபு, அந்தலுஸ் வெற்றி கொள்ளப்பட்டது, தார்த்தார்கள் வீழ்த்தப்பட்டது, சலாஹுதீன் அய்யூபி பலஸ்தீனை மீட்டெடுத்தது, ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்பட்டதுக்காக அந்த அமுரி என்ற பகுதியை மீட்டெடுத்தது. ஏகப்பட்ட வெற்றிகள் இந்த சமூகம் பார்த்திருக்கு வரலாறுல. இந்த ரமதான் வெற்றியின் மாதமாக இருந்திருக்குது. ஆனா இன்னைக்கு ரமதான் நமக்கு தோல்வியின் மாதமாக இருக்கு. பலஸ்தீன் இன்னும் வெற்றி கொள்ளப்படலையே, மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டுட்டு தானே இருக்கிறாங்க. சோ அப்போ இன்னைக்கு ரமதான் எப்படி இருக்கு? தோல்வியில நம்ம தொடர்ந்து தோல்வியிலே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அப்ப அன்னைக்கு வெற்றி ஏன்? காரணம் என்ன? அன்னைக்கு இஸ்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு, குர்ஆன் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாப் அக்வாமன் வ யதஹு பிஹி ஆகிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கொண்டு சில சமூகத்தை மேன்மை அடைய செய்வான், இதே குர்ஆனை கொண்டு சில சமூகத்தை அல்லாஹ் தாழ்த்திடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த குர்ஆனை கொண்டு சில சமூகம் எலவேட்டாவும் மேன்மை மிக்க சமூகமா மாறும், இதே குர்ஆனை கொண்டு சில சமூகம் கீழே போயிடுன்னு சொல்றாங்க. ஏன்? இன்னைக்கு நம்ம கீழே தானே இருக்கிறோம். இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் கீழடைந்த நிலையில தானே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்போ ஏன்? அப்ப அன்னைக்கு எப்படி வெற்றியின் மதமா இருந்துச்சு? இந்த குர்ஆன் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு, இஸ்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு, இஸ்லாத்தின் அனைத்து சட்டங்களும் நடைமுறையில இருந்துச்சு. ஒரு ஹலீஃபா இருந்தாங்க, ஒரு இஸ்லாமிய அரசு இருந்துச்சு, ஹிலாஃபா இருந்துச்சு, குர்ஆன் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அந்த குர்ஆன் மூலம் அந்த சமூகம் மேன்மை மிக்க சமூகமாக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த குர்ஆன் நடைமுறையில இல்ல. குர்ஆன் கிதாபுகள்லையும் அழகாக கிராத்தாக தராவிலையோ இல்ல வீட்டிலேயோ உட்காந்து ஓதுவதற்காக இருக்குது. குர்ஆன்ல உள்ள சட்டம் நமக்கே புரியல, விளங்கல, தெரிஞ்சுக்கல, அதை நடைமுறையும் படுத்தல. இன்னைக்கு இந்த சமூகம் கீழே இருக்குது.
இன்னைக்கு இந்த சமூகம் டிகிரேடட் சுச்சுவேஷன் இருக்குது. நபி சொன்ன ஹதீஸ் கரெக்ட் தான். இந்த குர்ஆனை சில சமூகம் மேன்மை மிக்க சமூகமாக ஆக்கும், நடைமுறைப்படுத்தினாங்க, மேல போனாங்க. நடைமுறைப்படுத்தல நம்ம கீழே இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அதுதான் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு சஹாபி சொல்றாரு, இன்றைய காலகட்ட சஹாபி சொல்றாரு, நல்லா கவனிங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, யகூல் முஆத் பின் ஜபல், இன்றைய காலகட்டத்தில் குர்ஆனை ஓதுபவர்கள் குறைவு, அதை நடைமுறைப்படுத்தி வாழ்பவர்கள் அதிகம். பின்னாடி ஒரு காலம் வரும், குர்ஆனை ஓதுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள், அதன்படி நடைமுறைப்படுத்துபவர்கள் குறைவாக இருப்பார்கள்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதுதான் நடக்குது. குர்ஆன் நடைமுறையில இருந்து அகற்றப்பட்டுச்சு. சோ அப்ப அதுதான் நம்ம இன்னைக்கு நான்காவது முக்கியமான ஒரு நோக்கமாக நம்ம வந்து சொல்றோம். இப்ப வரலாறுல எப்படி ரமதான் வெற்றியின் மாதமாக இருந்துச்சோ அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானையும், இன்னும் ரமதான் முடியல, இன்னும் இருக்குது, நமக்கு இன்னும் 10 நோன்புகளை நம்ம இன்னும் முடிக்கல, இன்னும் நோன்புகள் இருக்குது. இந்த ரமதானை முதற்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் உலகத்தில் ஒரு இஸ்லாமிய ஹிலாஃபத்தை நிறுவ செய்து, முஸ்லிம் உலகத்தில் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை மறுமலர்ச்சி அடைய செய்து, அதன் மூலியம் இன்னைக்கு பலஸ்தீன் இன்னும் மீட்கப்படாம இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய முஜாஹிதீன்கள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க, போராடி தான் இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாத்தின் அடிப்படையிலான ஒரு ஆட்சி முஸ்லிம் உலகத்தில் உருவாக்கப்பட்டு அதனுடைய ராணுவம், ஹிலாஃபத்தினுடைய ராணுவம் வெகு சீக்கிரம் இந்த ரமதான்ல அல்லாஹ் நிறைவேற்றணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். இந்த ரமதான் வெற்றியின் மாதமாக நமக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி தரட்டும். வரக்கூடிய ரமதான் முழுக்க வெற்றியின் மாதமாக தான் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ அதற்கான ஒரு பிரார்த்தனை நம்ம செய்து, அதற்கான அழைப்பு பணியும் நம்ம செய்து, இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் இடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.